12 வனவாசம் ஓராண்டு அக்காவாசம் கழித்து வந்தால் நாரதேவன் கலா நியமித்தான் என் தம்பி துரியோதனன். உங்க தம்பி துரியோதனன் எதுக்கு அனுப்புனா? வாடுறதுக்காடா? அது கிடையாது. இல்ல திரும்பி வந்து நாடு கேட்கறதுக்காகவா? காட்டிலே அனுப்பினால் ஆகாரம் இல்லாமல் இவனை பசியா கண்டு பட்டியாது செத்து போவான். சூரமுலை ஏறி செலவோடி செத்து போவான். எங்க நாடு கேட்க வர போறான் அப்படின்னு ஏன் தம்பி அனுப்புனா? மனதில் நினைச்சு காட்டு கண்டு போயிட்டான். அந்த பேமானி பேசுங்க 12 நாளாக தொலைத்து ஓராண்டு அக்காவாசம் தொலைத்து கோட்டான் அனுப்புனா பாரியா இல்லன்னு சொன்னா இல்லன்னு சொல்லிட்டான். அதோட விட்டணும். ஆமா மானங்கட்ட வக்கால போய் நாங்க கூட்டமா இல்ல உங்களை வரவேத்தமா என்ன மச புடுங்க வந்த மக்கள் ஈனமான இருக்க சூடு சுரண ஏதா இருக்கு நெல்லு ரத்தம் ஓடுதடா உனக்குலாம் நெல்லு ரத்தம் ஓடுதடா எதுக்குடா வரணும் நீனு உன ஏமா வல்லனுங்க அழும் மக்கள் 7 மணிக்கு போன அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அடிக்காத போதே விட்டுருக்கணும். கேக்குறான்னு முதல்ல கேட்டியா? அவன் என்ன பேசுறான்? ஒக்கால வழி என்ன சொல்றாரு? என்ன அண்ணன் தம்பி தானே அவர் என்ன ஒக்கால வழி கேக்குறானு? நீ தானே இப்ப ஒக்கால என்ன பேசுற? எங்களுக்கெல்லாம் வாத்தியாரே அவர் தான்டா. வரலாமா வர தகுதி இருக்கா? எதுக்குடா வந்த? அந்த கோட்டான தூதுக்கு தம்பி சஞ்சய விடுத்து இல்லன்னு சொன்னான். சொல்லிட்டாங்க. அதோட விட்டுடணும். என்ன மசருக்கு நீ வரணும்? மனங்கட்ட வக்கால வழி அறிவு இருக்க உனக்கு? இவன் திரும்ப கூட்டு வச்சு பாதிக்கதே ஓடாரா? நான் ஒன்ன பேச நினைக்கிறியா? அப்புறம் யார பேசுறேன்? அதான்டா இல்ல அந்த எதுகுல கண்ணனை பேசுறான். எதுகுல கண்ணனா? அப்படி கேளு. பாண்டு மகாராஜா செத்த கருமாதி சாப்பாடு சாப்பிட வந்த அந்த பையன் எம்பெருமா நாராயணன் வரலாம் சாப்பிடலாம் போகலாம் விருந்து மருந்தும் 3 நாளைக்கு அதான கெவுருவான். அவன் இங்கே சாப்பிட்டுக்கிட்டு டேரா பண்ணிக்கிட்டு அந்த பஞ்ச பனாதி பசங்களுக்கு சகாயமா அவன் வராய நாடு கேட்க அவன் எதுக்குடா வரணும்? ஏன் வரணும்? துரியோதனன் யாரு? பாண்டவர் யாரு? பங்கும் பங்காளிங்க. இவன் செத்தா அவன் துணி கட்ட போறான், அவன் செத்தா இவன் துணி கட்ட போறான். வக்கால வரைக்கும் என்னடா வேலை? இதுவும் சரிதான். கட்டுற எம்பெருமான் நாராயணன் கேக்குறாராம். அவனே கேக்குறேன் தம்பி வந்து கேட்டேன். ஆமா இல்லன்னு சொன்ன அதோட நீ போயிருக்கணும். அவன் 5 பேர் 25 நாடு கொடு. அது இல்ல 5 தெருவு கொடு. 5 வீடு கொடு. 5 பேர் இருப்பதுக்கு ஒரு வீடு கொடு. எதுவுமே இல்ல. ஊசை போட்டு எடுத்தா எம்மா ஓட்டும் தூசு. அதோட சொன்ன அதையும் தர மாட்டேன்னு சொன்னா போய் யாரா ஆட்டாங்கால் மாட்டாங்கால் புடிச்ச வக்கால ஓடி துரியோதனா நீ பேசுவது சரி கிடையாது. அவனுக்கோ உனக்கோ 14 கோடி சேனை, பாண்டவருக்கோ 7 கோடி சேனை. 11 7 18 சண்டை வச்சு வெட்டி குத்து மாண்டவர் மீண்டும் நாடு சமருக்கு ரெடியான்னு கேக்குறா. அப்படி என்று கேட்டா இதெல்லாம் எனக்கு தேவையாடா? தேவையா இல்லைங்க. என் தம்பி கொஞ்சம் குசும்பு தான். நமக்கு தான் 11 கோடி சேனை இருக்கு. அவன் 7 கோடி சேனை தானே. நம்ம அண்ணன்காரன சல்லிய சகுனி இருக்கிற எல்லாம் நம்ம இருக்காங்களா? சரின்னு சொல்லிட்டான்பா. சண்டைக்கு அதோட அவன் போகணும். அதோட போயிருக்கணும். அதான் எல்லாம் கொடுத்தனக்காரங்க. ஆமா துரியோதனா நீ வாயால சொன்னா போதாது கைய போட்டு குடுறாங்கறான். யாராவ கை போட்டு சத்தியம் பண்றாங்க. அதாங்க கரத்திலேயே. அவன் யாரு? ஏன் தம்பி யாரு? தனரேக உள்ளவன். அவன் ஆட்டாங்கால் மாட்டாங்கால் பிடித்தவன். ஒரு எடப்பைய ஒரு கோணம். அவன் வந்து இவன் கரத்துல கைய வைக்கலாமா? சத்தியம் கேட்டா பண்றாளா இவரு? இவன் என்ன பண்ணா என் தம்பி? அவன் கரத்துல வைக்காமலே அருகில இருந்தபடியான வச்சன சொல்ல இருந்து சமருக்கு என் தம்பி நமக்கு 11 கோடி சேனை. பாண்டவருக்கு 7 கோடி சேனை. வெற்றி நமக்கு, ஜெய நமக்கு. அந்த முடி நமக்கு நினைச்சாலே என் தம்பி அந்த பந்த எத்தை தத்துறியம். வெற்றி நமக்கு நமக்குதான் அப்படி என்று வச்சரதுல சத்தியம் செய்தானே. ஆமா
வீணாக்க முடியுமா? முடியாதுங்க. அதோட ஒரு தம்பி ஆஹா, ஒரே நாள் ஒரே வினாடி போதும். இந்த பாரதம் முடிய போகுது. பாரதமும் முடிய போகுது. எப்படியா? டேய் ஐயப்பா ஆசா பாசங்கர பாசமா ஆசா அப்படின்னு நான் வெகாசியா இருக்கேன். எதிர்பார்த்த வண்ணமா நீங்க இருக்கிறீங்க. இந்த கிழப்பை சும்மா இருக்க கூடாது. யார் அந்த விஸ்மாச்சாரி? சண்டை வச்சிருவான். சண்டை வச்சிரு வந்துட்டானே. நம்ம அணி வகுத்து ஆமா 4 படையா பிரிக்கணும். 4 படைகளாக பிரிக்கணும். என்னடா கிழவன் தேவையில்லை வேலை செய்யறான். வேலை செய்யறானே. சரின்ட்டு போனேன். 4 படையா பிரிச்சாரு. முதல் படை யாருக்குன்னு பார்த்தேன். அந்த கிழப்பனுக்கு. பாரியா விஸ்மாச்சாரிக்கு முதல் படையில. வயசானவனுக்கு இப்ப என்ன தேவை? ஏங்க பழமரத்துக்கு சனி கிளை போறதுக்கு தீனி அதானா இன்னிட்டு ஏதோ வீட்டுல படுத்து இருக்கணும். நம்மள போல சிங்கத்தை அனுப்பணும். உடனே பாரதம் முடிஞ்சிருக்கும். அந்த ஆளு கொடுத்தான். அந்த ஆளு 2வது படையா நம்ம கிடைக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்த்த வேணுமாங்க. அந்த வாத்தியாருக்கு கொடுக்குறாரியா? துணாச்சாரியா இருக்கு. துணாச்சாரியார் ஐரு பாப்பா வித்தியை சொல்லி கொடுக்கலாம். வித்தியை கத்து கொடுக்கலாம். ஆனா அதை செயல்ல நடத்த முடியாது. அந்த ஆளுக்கு கொடுக்குறேன். என்னடா 2 போச்சு. என்ன இருக்கு பாப்போம் அப்படின்னு இருக்கா. எதிர்பார்த்தவனமா இருக்கீங்க. ஏமதத்தனுக்கு 1. ஏமதத்தனுக்கு 3வது படையிலே. 3வது படையில. ஆமா இருக்கிறதுல படையிலே கடைசி படை காலால் படை. காலால் படை. என்ன சொல்றாரு? ஆமா கடைசி படையில கர்ணன் கும்பலோடு கும்பலாக செல்வான். கூட்டத்தோடு கூட்டமாக சமர் செய்வான். அர்ஜுனனை ஒரு வினாடியில் கொள்வான். எப்படி கணக்கு பாருங்க. இவங்க எல்லாம் 3 படி திறமை எடுத்துக்கிறது. ஆமா இவங்க எல்லாம் போறதான். நான் கடைசியில காலால் படையில படையிலே வந்தது. சொல்லுகிறேன் என்ன தெரிவித்தேன் என்றால் மாறாதனி வட்டித்தாலும் தடவர நில சார்ந்திட்டாலும் சாகுமர வித்மாச்சாரி தொடமாட்டேன் ஆயுதங்கள் குனிந்தவன் எப்போது வித்மாச்சாரி என்னை கொண்டு போய் கடைசி படை காலாப்படையில் சேர்த்தாலும் அந்த ஆளு உயிரா இருக்க வரையும் சண்டை செய்ய மாட்டேன். புரியுதா? அப்படின்னு சொல்லிட்டு ஆமா நான் 4வது வீசி விட்டு போயிட்டேன். ஆமா முதல் நாள் இவருக்கு என்ன சேனாதிபதி பட்டம் பெற்று 10 நாள் 10 நாளா சண்டை செய்யறாரு. தேவையா இல்லைங்க. 10 நாள் சண்டை செய்யுது. 10ஆம் நாள் சாயங்காலம் அர்ஜுனன் சிகண்டிகை பானத்தினாலே அம்பு படிகளே மரணப்படிகள் படுத்திருக்கார். ஐயோ மூத்தோராச்சே தாத்தாவாச்சே இதுல பெரியவரு எல்லாரும் போய் பார்க்க போறாங்க. ஆமா நான் போனேன். எட்டே நின்னு எதுக்கு பாக்கணும்? ஏங்க வயசுல பெரியவரு வேண்டாம். என்ன கொண்டு போய் கடைசியில அத்தனை படையில சேர்த்ததுனால கடைசி படையில சேர்க்கிறாரு. அந்த ஆள் மூத்த நான் பாக்கணுமா? பார்க்க கூடாது. எத்தனை என்ன? அந்த கூட்டத்தை விலக்கி என்னை பார்த்து வாய்ந்து கையசைத்தார். இந்த கிழவன் நம்மளையும் தனியா நிக்கிறோம். போற நேரத்தை இந்த ஆளியா நம்மள கூப்பிடணும். சரி கூப்பிடாருன்னு கிட்ட போறேன். ஏன்னு போய் கேட்போம். அண்ணா என் மேல வேகம் இருக்கலாம், விவேகம் இருப்பது உண்மை. கோவப்படலாம் தவறில்லை. ஏன் தெரியுமா? உன்னை கொண்டு போய் நான் கடைசி படையில சேர்த்தனால தானே என் மேல வேகப்படுகிறேன். கண்ணா நான் எதனால செய்தேன்னு உனக்கு தெரியாது. துரியோதனன் நல்லவன், வெகுளித்தனம் உள்ளவன். பேச்சு கேட்டு கெட்டு போறோம். ஆமா புரியுதா? ஆமா. அதனால நாங்க முன்னே போறோம் போய் சேர்றோம். சொல்றாரு. நாங்க முன்னே போய் சேர்றோம் முன்ன போய் சேர்றோம். அந்த துரியோதனன் கூட கடைசி வரையும் ஒருவன் இருக்க வேண்டும். அதனால தாண்டா கொஞ்சம் கடைசியில கொண்டு வச்சேன். அப்பதான் எனக்கு புரிஞ்சது. கிழமை சாகும் போது நல்லதான் செஞ்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நீ கடைசி வரைக்கும் வச்சுக்க வேண்டியது. ஆமா. உடனே தொழிற்சாரி பட்டம் 12ஆம் நாளிலே அர்ச்சனாக பட்டவன். ஆமா. பட்டத்து யானையும் பகதத்தினை மடித்தான். ஆமா ஐயா. அதோட ஒரு சபதம் பண்ணார். என்னன்னு? 13 அந்த கட்டி வந்து அரங்க பூஜை செய்யாவிட்டால் நான் துரோணாச்சாரி அல்ல அப்படின்னு சொல்லிட்டு தர்மர் பிடிக்கலானே. தர்மரை நடுவிலே நிறுத்தி மற்ற தம்பி 4 பேரும் கட்டுக்கால் போல் காவலுங்க. சுத்தி வந்து பார்த்தார். முடியுமா? முடியாது.
பிடிமாடா எப்படி பிடிக்க முடியும்? முடியாதாரு. ஆமா தம்பி துரியோதனா துரியோதனா எப்ப அவன் பிரிக்க முடியாது. அதுல ஒருவன் எவனே தணிக்கை செய்தான். ஒருவனை பிரிச்சுட்டா நான் ஈஸியா கட்டுறேன். தர்மரை கட்டுறாரு. உடனே பார்த்தான் துரியோதனா. ஆமா கலிங்க சேனை அனுப்பி அர்ச்சனை திசை பார்க்காம தகாத வார்த்தை பேசி அவனை தணிக்கை செய்யுங்க அப்படின்னு சொன்னான். அவனை போய் கலிங்க சேனை பேச உடனே அர்ச்சனை கோபம் ஏற்பட்டு தனி சண்டைக்கு போக கிளம்புனான். சண்டைக்கு போறான். உடனே அவன் என்பருமா நாராயண நம்ம போய்விட்டால் தர்ம ஈஸியா கட்டிடுவான். அவன் பயன்ல அய்மன்னனை காவல் வச்சுட்டு வா. அய்மன்னனை காவல் வச்சுட்டு இவன் சண்டைக்கு போயிட்டாரு. நேரம் தொண்ணூறு போறாரு. சின்ன பையதானே ஈஸியா அடிச்சு போட்டுலானே தான் ஒரு குத்து வெள்ளி அர்த்தனாபுரம் தான் திரும்பி பார்த்தாரு. எப்பா துரியோதனா அவன் இவனை கொன்னாதான் தருமனை பிடிக்கலாம்னு சொல்றாரு. என்ன சொல்லிட்டாரு. உடனே பார்த்தான் துரியோதனா 60 பிள்ளைகளை மறைத்தான். குருப்பாட்டி பட்டப்பட்டையார் ராமசாட்சி அப்பா பாலகலா நீங்களும் அபிமன்னிடத்துல சென்று அவனை விளையாடும் அவனையாத்தான் அழைத்து அவனை கொன்று வாருங்கள் அனுப்பி வச்சான் என் தம்பி. இது எல்லாம் பட்டையை போட்டுட்டு அண்ணா தம்பி வாடா நம்ம கோழி விளையாடலாம் அப்படின்னு கூப்பிடுதுவா. அவன் என்ன நினைச்சான் அபிமன்ன அண்ணன்கள் எல்லாம் விளையாடதான அழைக்கின்றார்கள். அப்படி என்று வெகுளித்தனமாக விளையாட வந்தான். கீழே தள்ளி இந்த 60 மேலே ஏறிக்கொண்டு அமைக்கிறது. அட பாவிகளா விளையாடும் பாவனையாத்தான் அழைத்து கொலை செய்ய வந்த கோடாலி காம்புகளே இனிமேல் உங்களை விடுவேனா அப்படி ஆர்வரை தெளிந்தான். ஒரே மிதி 60 தள்ளி ஒரே மிதி 60 போட்டாங்க. அதோட 60 புள்ளையா இருப்பானா? எப்படி இருக்க முடியும்? அவனை விடவே கூடாது. அப்படி என்று சிந்துபதி மைந்தன் சைத்தரசன் அழைத்து பீமனை கொல்ல வேண்டும் என்று கொண்டமாலை பெற்றிருந்தான். அந்த கொண்டமாலை அபிமன்யன் மேல் போட்டு அவனை கொல்ல வேண்டும் அப்படின்னு எல்லாரும் ஒரு 6 பேர் சேர்ந்து போறோம். அதிரத தலைவர் 4 பேரும் போறீங்க. அப்படி போகின்ற போது இல்லன்னா அவன் தான்டா பிள்ளை. இவ்வளவு திறமசாலி நாங்கள் சென்றோம் சண்டை செய்தோம். சலையாமல் சமர் செய்தான். எனக்கே பூரிப்பாகிவிட்டது. அப்படி இருந்த போதில் அவன் கரத்துள்ள ஆயுதம் எல்லாம் மற்றுவிட்டது. வாணியாகத்தானே சண்டை செய்கின்றார். அந்த நேரம் என்னை கண்டு அப்பா வல்லலே எனக்கு பெரிய தந்தையாக வாணியா இருக்கின்றேன். என்னிடம் ஒரு ஆயுதத்தை கொளுத்தி சண்டை செய்யுங்க அப்படின்னு கேட்டான். எதிராளிக்கு ஆயுதம் கொடுத்த என் தம்பி நான் நினைப்பான். எதிராளிக்கு ஆயுதம் கொடுக்கிறாரு. எதிராளிக்கு ஆயுதம் கொடுத்து விட்டாரு என்று தம்பி தவறாக எண்ணுவான். அவனுக்கு கொடுக்காமல் விட்டால் தானத்தில் சிறந்தவன் என்று பெயர் வந்துவிடும். அவனுக்கும் தானம் கொடுக்க வேண்டும். தம்பியும் தவறாக எண்ணக்கூடாது அப்படின்னு வாளாயத்தை வீசி எறிஞ்சான். அவன் ஓடி வந்து எடுக்க வந்த பிள்ளையை தம்பி சொன்னத்தாரர் பார்த்தார். கரம் வேறு சிரம் வேறு தனித்தனி பாகமாகத்தானே அந்த பிள்ளையை சக்கரை போட்டு அறுத்த மாதிரி அறுத்த உடனே என்னையும் அறியாமல் என் கண்ணில் நீர் வந்து விட்டு தாரரசன் மகன் அரசர் மகன் முதல் எத்தனை பேர் இந்த பாரரசை ஆள்வதற்கே என்றிருந்தே பார்த்திபன் மகன் ஒருவன் பட்டானாய யார் அரசு கிரியுடையோர் என்றே அனங்கர்கோ துரியோதன் பிள்ளைகள் 60 பிள்ளைகள் மாண்டாலும் பரவாயில்லை. துச்சாதனன் மகன் துச்சாதன் பிள்ளைகள் 8 பிள்ளைகள் இறந்தாலும் பரவாயில்லை. சல்லியன் மகன் சகுனியன் மகன் மற்ற அரசர்கள் மகன் முதல் எத்தனை பேர் பட்டாலும் பெரியவன் யாரு பிள்ளை இருந்தாலும் எனக்கு பரவாயில்லை. எவர் இறந்தாலும் பரவாயில்லை. இந்த பாரரசையாள்வதற்கே என்றிருந்தே பார்த்திபன் மகன் ஒருவன் பட்டானாயில் யார் அரசு குடையோர் என்றானங்கர்கோ சுபத்தரிக்கும் இருந்த அபிமன்னன் இருந்தானே பிற்காலத்தில் இந்த நாட்டை கொடிகட்டி ஆளுவான் என்று எண்ணி இருந்தோமே வேறுபட்ட பிள்ளையே பறிகொடுத்து விட்டோமே என்று அன்றே கண்கலிங்க நான் என்று சொல்வார்கள். கலிங்கசேரியோடு சண்டைக்கு சென்ற அர்ச்சனாகப்பட்டவன் ஓடி வந்து அமராகிய குருஷத்திர பூமியை பார்த்தார்.
கரம்பேறு சிறவேறு தனித்தனி பாகமா கிடைப்பதை கண்டு ஆமா பாவிகளா என் பிள்ளையை கொண்டவன் யாரா கொண்டு விட்டான் நாளை 14 சூரியன் மறைவதற்குள்ளாக அந்த செய்தரசனை கொல்லாவிட்டால் கிடையாது. அப்படி இல்லை என்றால் தீயமீட்டின உயிரமாத்துக் கொள்வேன் அப்படின்னு சபதத்தை கூறி கண்ணபுராணம் அச்சுனாகப்பட்டவர் இது கைலாய பரமனை கோரி அறியாத அபத்தம் செய்து இந்த செய்தியை கேட்ட தருமராயன் தம்பியகப்பட்டவன் பாசுபதனை வாங்கி வந்து விட்டார் செய்தரசனை கொண்டு விடுவார் செய்தரசன் இறந்து விட்டால் நம் தங்கை அல்லவா துச்செடுத்து அது நடக்க கூடாது அப்படி என்று மனதிலே கருதி இடும்பிக்கும் பீமனுக்கும் பிறந்த கடோகஜனை 20 அழுத்து அப்பா கடோகஜா நீனோ துரியனத்திலே சென்று சத்திய தூதுக்கு சென்று வா இன்னைக்கு ஒரு நாள் எப்படியாவது செய்தரசன் இரவு மறைத்து வைத்து விட்டார் அப்படின்னு தூதுக்கு போனவன சண்டைக்குதான் வந்துட்டான் என் தம்பி துரியோதனன் அவனோடு சமர் செய்தான் அவனும் மறைந்து மாய தந்திரம் கற்றவன் மறைந்து 4 சேனை முடிச்சான் சேனைகளை முடியல ஓடி வந்த அண்ணா கர்ண மகாராஜ் அப்படின்னு ஐயா அப்படி சொன்ன உடனே பார்த்தேன் என்ன செய்தேன் என்றால் சிரசு கடவுஜ சிரசு எங்க பார்த்தாலும் சிரசா இருக்கிறது சிரசை கண்டறி வேண்டாம் அப்படி என்று ஐயா அந்த வாங்கின தெய்வ நேரத்தில் ஆலயத்தை கொண்டு அப்பா அவன் இடும்பி தாய் அழைப்பது போல் கண்ணே கடவுகஜன் அழைத்தது அவன் கடவுகஜன் அழைத்த உடனே 1000 சிரசிலே ஒரு சிரமப்பட்டு திரும்பியது அந்த சிரசை பார்த்து நான் என்ன செய்தேன் என்றால் துண்டித்த உடனே அன்றிரவு நமக்கு வெற்றி இருந்த போதும் யாரால் எப்படி போற்ற நேத்து போனார் நேத்து சாயந்தரம் இந்த கர்ண சேனாதிபதி அந்திலே பட்டம் பெற்றீங்க சாயந்தரம்டா அப்படின்னா நீங்க போறீங்களே ஏன்டா போறதுதான் அதேதாங்க 17 போறதுதான் யாரு தடுத்தாலும் நிக்கவா சண்டைக்கு போறது சொல்லு ஆமாங்க சண்டைக்குங்க வேற ஏதோ சொல்லாத எங்க அர்ஜுன்ல என்ன விளக்கமா சொல்ல முடியும் வேணாம் 17 போறதுதான் சண்டைக்கு போறோம் அப்படியே போனா யார் எதிரே
ராஜாக்கள் ஆமா அவெல்லாம் எனக்கு எதிரியாடா எதிரே கிடையாதுங்க நான் அமராகிய குற்றத்துல சென்றேனா சென்றோமே ஆனால் என்னை கண்டு பயந்து ஓடுவான் பயந்து ஓடணும் அவனை நானே கொல்லாம நீங்களே கொல்லாமல் விட்டாலும் அடக்கடா எவனோ உசு உசுன்றானே அடக்கடா இவனை யாரு அவன் பின்னாடி இருந்து எட்டி பார்க்கறான் விட மாட்டான் அவனை யாரு இவன் விட மாட்டான் அவனை யாரு எங்க இருந்து வந்தவன் தொண்டாமணி நாகபாசம் நானே விட்டாவே விட மாட்டான் ஏன் சொல்றேன் தெரியுமா ஏன் என்ன காரணம் ஆண்டவனை அர்ச்சனை எரித்த போது வாளறுபட்டு ஓடி வந்த அசோசியனா ஆமா அர்ச்சனனுக்கு எதிரியா என்ன தேடி ஒருவரே என்று ஆமா என்ன தேடி என்று என்னோட அடைக்கலம் புகுந்தது அவனுக்கு அர்ச்சனை எதிரி எனக்கு அர்ச்சனை அர்ஜுனன் எதிரி ஒரு நாளைக்கு கலப்பால் ஊட்டி ஆமா நான் உன்னால பருதப்பட்டு விட்டாலும் விட்டாலும் விட மாட்டான் கண்டிப்பா விட மாட்டாங்க சாவறது ஆகணும் ஆமா வெற்றி நமக்கு முடியும் தம்பிக்கு துரியோதனனுக்கு. அதனால இந்த தொல்லுலகள் துரியன காத்துனே தம்பிக்குதான் அதுல எந்த மாற்றம் கிடையாது இனி இன்னைக்கு நான் போறதா ஆமா போறதுதான் கண்டிப்பா யார் தடுத்தாலும் நிறுத்துறது இல்ல நீ போறதையும் நிறுத்த முடியாது முடி அவனுக்கு அதையும் சண்டைக்கு தானே போறானா ஆமாங்க சண்டைக்கு தானே போறான் அதாங்க அப்புறம் என்ன சொல்ற இப்ப யாராவது தடுத்தா நீ நிப்பியா இல்ல யாராவது தடுத்தாதான் அப்பதான் கோவம் இன்னும் வேகம் வரும் இதோட முடியுது சண்டைக்கு போறாங்களே இன்னோட முடியுது இன்னைக்கு முடிச்சிடறோம் முடியுதா நீங்க அததாங்க நானும் சொல்றேன் இப்ப அவர் சண்டை போறாரா ஒரு ஆள் சண்டைக்கு போறாங்கன்னா என்ன யாரோ குறுக்கு போய் ஒரு ஆள் தடுத்தா அவனுக்கு இன்னும் கோபம் வரும் அதிகமா வரும் நீ போய் அடிச்சு போடுறான்னு ஒதுங்கி நில்லாம் அவன் போக மாட்டான் சரி போறோம் எப்பா சண்டைங்க போறோம் போறதுதான் தம்பிக்கு முடிக்கிறதுதான் என்னோட முடிச்சிடுறோம் அப்புறம் அதுக்கு தானே நம்ம அட்வான்ஸ் பேசி கொடுத்துருவோம் தம்பியாகப்பட்ட துரியோதனன் அழைத்திருக்கின்றான் ஆமா அவனை சென்று பார்க்க வேண்டும் நாடகம் யாருக்காக சிறுத்திரையாவுக்காக புரியுதா ஆமா என்ன கடைசி பேசின வார்த்தை என்ன தெரியுமா என்னைக்கு தெரியுமா ஆ, சிவன் ராத்திரிக்கு 4 நாளைக்கு முன்ன ஆ, வருஷம் போன் அடிப்பாரு ஆமா அந்த குருவுல தான் அடிப்பாரு ஆஹா மாப்பிள்ள இடம் இருக்குமா இடம் இருக்குமா என் மாமா என்ன கஷ்டப்படுத்துற சொல்றது முன்கூட்டியே சொன்னா நான் வருஷத்துக்கு முன்னோட் பண்ணி வச்சுப்பேன் ஆமா என்ன மாப்பிள்ள இப்பதான் கூடுறாங்க பஞ்சாயத்து இப்ப கூட்டுறாங்க நான் என்ன பண்றது நான் என்ன பண்றது இல்ல மாமா அதான் அவர்கிட்ட போன்ல நான் பேசுறேன் ஆமா புரியுதா அருமா மாமா ஆமா இருக்கிற முன்னாள் வயசு பர்சன்ட் சின்னத்துறை ஐயா சிவல பிறந்த அண்ணன் முன்னிட்டு பிள்ளைகளா இருக்கும்படி அனைவரும் ஒன்றாத்தான் சேர்ந்து ஆமா பங்காளிகள் ஊருக்கு சார்ந்து ஒற்றுமையாக சார்ந்து இந்த ஒரு நாடகம் நடத்த வேண்டும் ஆமா அப்படின்னு வாய்ப்பளித்தார் இந்த மாமா வணங்கி விட்டு ஆமா